நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க. திருச்சிற்றம்பலம். திருமந்திரத்தில் இன்றைக்கு பாயிரம் 1 பாடல் 52. வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன், வேதம் உரைத்தானும் வேதம் விளங்கிட, வேதம் உரைத்தானும் வேதியர் வேள்விக்காய், வேதம் உரைத்தானும் மெய்ப்பொருள் காட்டவே. அற்புதமான இந்த மந்திரத்தில் திருமூலர் சொல்லக்கூடிய கருத்து, வேதங்கள் ஓதக்கூடிய அத்தனை மனிதர்களும் வேதியர்களாக மாட்டார்கள். ஏனென்று சொன்னால், நாம் வேதங்கள் ஓதினாலே அவர்களை வேதியர்கள் என்று நாம் அழைக்கின்றோம். ஆனால் அவ்வாறு அல்ல. வேதங்களை ஓதுபவர்கள் அனைவருமே வேதியர்கள் கிடையாது. அப்போ யார் வேதியர்கள்? யார் என்று சொன்னால், வேதங்களை படித்து, வேதங்களின் பொருள் உணர்ந்து படித்து, அதன்படி நடப்பவர்களே உண்மையான வேதியர்கள். எப்படி வள்ளுவன் சொல்லுவோம் பாருங்க, கற்க கசடர, அதுதான் அந்த பொருள் உணர்ந்து. கற்க கசடர, கற்பவை, அது எதை? கற்பவை, கற்க வேண்டியவற்றை கற்க வேண்டும். கற்ற பின் நிற்க அதற்கு தக, அதன்படி வேதங்களின்படி யார் நடக்கின்றார்களோ அதன் பொருள் உணர்ந்து படித்த பிறகு அவர்களே உண்மையான வேதியர்கள் என்று இங்கே இந்த திருமந்திரத்தில் சொல்கின்றார். வேதம் உரைத்தானும் வேதியன் ஆகிலன் கிடையாது. அப்ப யாரு? வேதம் உரைத்தானும் வேதம் விளங்கிட, அந்த பொருள் உணர்ந்து படித்தவங்க அதன்படி நடக்க வேண்டும். அதோடு மட்டுமல்ல, இறைவன் எதற்காக இந்த வேதங்களை வழங்கினான் என்று சொன்னால், இந்த உயிர்கள் அறங்களை தெரிந்து கொண்டு, ஏன் என்று சொன்னால் ஒவ்வொரு உயிரும் அறத்தின்படி தம்முடைய வாழ்வை நடத்த வேண்டும், அறநெறியில் தம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு அதன்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படி இந்த வேதங்களை இறைவன் படைத்தான். அப்படி அறத்தின்படி, வேதங்கள் சொல்லுகின்ற அறத்தின்படி நடந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்கின்றவன் என்ன செய்ய முடியும்? இறைவனை உணர்ந்து அந்த மெய்ப்பொருளான இறைவனை அடைவதற்காகத்தான் இந்த வேதம். ஏனென்று சொன்னால், இந்த மனித பிறவினுடைய நோக்கம் வந்தவுடனே எல்லாம் மறந்துடுறாங்க. எதற்காக இந்த நம்முடைய பிறவி? ஒவ்வொரு ஆன்மாவும் இங்கே படைக்கப்பட்டது அறநெறியின்படி வாழ்க்கையை வாழ்ந்து, இறுதியில் எப்படி ஆறுகள் மலையிலிருந்து புறப்பட்டாலும் அது சேருகின்ற இடம் கடலாக இருக்கின்றது அல்லவா? எல்லா ஆறுகளும் போய் சேருகின்ற இடம் கடல் அல்லவா? அது ஆறாக இருக்கட்டும், நதியாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது கலக்கக்கூடிய இடம் கடல் அல்லவா? அதுபோல் ஆன்மாக்கள் ஒவ்வொன்றும் இறுதியில் சேர வேண்டிய இடம் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய இறைவனிடம் சேர வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். எனவே அதற்காக படைக்கப்பட்டதுதான் இந்த வேதம். வேதங்களை பற்றி சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த வேதங்கள் 4 வகைகளாக வகைப்படுத்தப்பட்டது. யாரு? வியாச முனிவரால். வியாச முனிவரால் 4ஆக பிரிக்கப்பட்டது. ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம் என்பது இந்த 4 வகை வேதங்கள். அப்போ இந்த 4 வகை வேதங்கள்ல என்ன சொல்லப்பட்டு கொஞ்சம் நம்ம தெரிஞ்சுக்கலாமே, என்ன அந்த சொல்லக்கூடியது அப்படின்னு சொன்னா, ஒரு குழந்தைக்கு 5 வயதில் எழுத்துக்களை அறிமுகம் செய்ய வேண்டும். அக்ஷராபியம் என்று அதுக்கு பேர். அக்ஷராபியாசம், அக்ஷர அபியாசம் என்று அதுக்கு பேர். 5 வயதில். ஏனென்று சொன்னால், ஒரு குழந்தையினுடைய மூளை 5 வயது ஆகின்ற போதுதான் அதற்கு அந்த எழுத்துக்களை பார்த்து கண்டு அது உள்வாங்க முடியும், எழுத்துக்களை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு பிறகு 7 வயதில் கல்வியை தொடங்க வேண்டும். வேதம் சொல்லுகின்றது 5 வயதில் அக்ஷர அபியாசம்,
7 வயதில் கல்வி ஆரம்பம். ஏன் என்று சொன்னால் அந்த 7 வயதில்தான் கற்றதை திரும்ப வெளியிடும் ஆற்றல் ஒரு குழந்தைக்கு வருகிறது. இப்போ வேதங்கள் பாருங்க, எங்க ஒரு குழந்தை பருவத்தில் தொடங்கி முதுமை பருவம் இறைவனை நாம் சென்று அடையக்கூடிய வரை வாழ்க்கை அறநெறிகளை இந்த வேதங்கள் நமக்கு விளக்குகின்றன. எனவே ஒரு மனிதன் அதன்படி வாழ்ந்து வேதத்தை நன்கு பொருள் உணர்ந்து கற்று அதன் பிறகு அதன்படி எவன் நடக்கின்றானோ அவனே வேதியன். அதுக்கு பிறகு 60 வயது வரை, 7 வயதில் தொடங்கிய அந்த ஆற்றல் 60 வரைதான் மனதில் அந்த உள்வாங்கி நிறுத்துகின்ற சக்தி. 60 வயதுக்கு மேல் பார்த்தீங்கன்னா நினைவாற்றல் குறையக்கூடும். ஆனால் 7 வயதிலிருந்து தொடங்கி நாம் படித்ததை மனதில் வாங்கி உள் நிறுத்தும் சக்தி 60 வயது வரைதான் என்று ஆயுர்வேதமே கூறுகிறது. அதேபோல் பண்டைய காலத்தில் குருகுல முறைப்படி அந்த கல்வி இருந்து வந்ததாக வேதங்கள் சொல்லுகிறது. என்ன அந்த குருகுலம் அப்படின்னு சொல்லுகின்ற பொழுது, அந்த குருகுலத்தில் அனைவரும் ஏழை பணக்காரன், அரசன் ஆண்டி, இப்படி ஜாதி மதங்கள் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் அந்த குருகுலத்தில் கல்வி அவர்களுக்கு அளிக்கப்பட்டு வந்தது. அதுக்கு உதாரணம் பார்த்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணரும் அரச குலத்திலிருந்து வந்த கிருஷ்ணரும் அவருடைய நண்பரான குசேலனும் ஒன்றாக பயின்றார்கள். ராமபிரான் கூட தன்னுடைய அனைத்து சகோதரர்களுடன் எந்த விதமான வேறுபாடும் இல்லாமல் குருகுலத்தில் கல்வி பயின்றதாக வரலாறு கூறுகிறது அல்லவா? எனவே குருகுல கல்வியில் அனைவரும் சமமாக அங்கே நடத்தப்பட்டார்கள் என்று வேதம் சொல்கிறது. வேதம் அப்படித்தான் இருக்க வேண்டும் அந்த கல்வி முறை என்று உணர்த்துகிறது. அதற்கு பிறகு இப்படி கல்வி பயில்வதற்கு உபநயன சம்ஸ்காரம் என்று அழைக்கப்படுகிறது. வேதத்தில் இதற்கு பெயர் உபநயன சம்ஸ்காரம். இந்த கல்வியை யார் நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரோ அவர் குரு என்று அழைக்கப்படுகின்றார். குரு இல்லாமல் வித்தை கற்க முடியாது. எனவே கல்வியை கற்றுத்தருபவர் குரு என்று அழைக்கப்படுகிறார். உபநயனம் என்று சொன்னால் என்று சொன்னால் ஆசிரியரிடம். அதனால தான் அந்த காலத்தில் உபாத்தியாயர்னு சொல்லுவாங்க சான்ஸ்கிரிட்ல. என்று சொன்னால் ஆசிரியரிடம். நயனம் என்று சொன்னால் கொண்டு விடுதல், ஆசிரியரிடம் கொண்டு விடுதல். ஏன்னா அந்த காலத்தில் குருகுல கல்வி அல்லவா? எனவே இந்த ஆசிரியரிடம் கொண்டு விடுதல், அதற்கு பெயர் உபநயன சம்ஸ்காரம் என்று இந்த வேதம் சொல்லுகிறது. எனவே முதலில் ஒரு மாணவன் கற்றுக்கொள்ள வேண்டியது முதலில் வேதங்களை நன்கு கற்று உணர வேண்டும் என்று இது உணர்த்துகிறது. எனவே நண்பர்களே, இந்த வேதம் சொல்லுகின்ற வாழ்வியல் படி யார் அதனை கற்று நன்கு உணர்ந்து அதன்படி வாழ்கின்றாரோ அவரே வேதியன் ஆகின்றான். எனவே இந்த வேதம் படைக்கப்பட்டது, இறைவனால் படைக்கப்பட்டது எதற்கு என்று சொன்னால் அறநெறிப்படி வாழ்ந்து இறைவனை மெய்ப்பொருளை உணர்ந்து அவனை அடைவதற்காகத்தான் என்று இங்கே திருமூலர் பாடல் 52 குறிப்பிடுகின்றார். திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.